அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம பார்க்க போதோம்னா யூஎஸ்ல லிஸ்ட் ஆகி இருக்கிற ஃபேமஸான ஒரு பிராண்டட் ஃபுட்வேர் கம்பெனி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷூ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். ஜிம்மில் பார்க்கலாம், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸில் பார்க்கலாம், ஜிம் வியர்ஸில் பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி என்னன்னா நைக். ஸோ நைக்கோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 27th ஜூன் வந்து ஸோ ஆஃப்டர் த ரிசல்ட் வந்து ஸ்டாக் வந்து ஆல்மோஸ்ட் 20% கிராஷ் ஆயிருந்து. ஏன் எதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். நான் ஹெட்டிங்லேயே போட்டிருக்கிறேன் குளோபல் எக்கனாமி. ஸோ குளோபல் எக்கனாமி அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து இந்த கன்சியூமரோட பையிங் கேப்பபிலிட்டியை குறைச்சிக்குது. அதனால நைக்கோட சேல்ஸ் வந்து அந்தளவு இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ ஃபர்தராக டீட்டெயில்ஸாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான பிராண்ட், யூஎஸோட பிராண்ட் கம்பெனி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃப்ரான்ச்சைஸ் லாட்டாக எந்த மால்ஸை பார்த்தீங்கன்னாலும் இந்த நைக் ஷோரூம் இல்லாமல் ஒரு மால்ஸ் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபுட்வேர் எக்யூப்மெண்ட் ஆக்சசரிஸ் வந்து ஒய்ட் வெரைட்டியாக ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸில் இருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸில் நைக்கி இல்லாத பிளேசஸே கிடையாது. ஸோ ரிசல்ட்டோட சம்மரி பார்த்தீங்கன்னா நைக்கி ஆஃப்டர் த ரிசல்ட் 20% வந்து கிராஷ் ஆயிருந்து. அது பார்த்தீங்கன்னா சாலிட் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. குவார்ட்டர் 4லாம் அவங்களோட ரிசல்ட் வந்து ரொம்பவே பெட்டராக இருந்துச்சு. இருந்தாலும் அவங்களுடைய ஃபியூச்சர் கைடன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுனால அவங்களுடைய ஸ்டாக் வந்து 20% கிராஷ் ஆயிருந்து. அவங்களுடைய தி வேர்ல்டு லீடிங் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அப்பேர் ஃபுட்வேர் கம்பெனி இண்டிகேட்டட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபியூச்சர் ஃபைனான்ஷியல் இயர் 25ல அவங்களுடைய ரிசல்ட் வந்து சேல்ஸ் வந்து ரொம்ப டிக்ளைன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் வந்து மிட் சிங்கிள் டிஜிட்ஸில் தான் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால என்னன்னா ஷார்ட் டேர்மில் இதோட ஸ்டாக் வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இது ஒரு குட் டைம் டு பை அப்படின்னு சொல்லிட்டு அனலிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வென்எவர் மிஸ்டர் மார்க்கெட் ஆஃபர்ஸ் யூ எ டாப் 10 குளோபல் பிராண்ட் ஃபார் 20% டிஸ்கவுண்ட் யூ ஷுட் ப்ராபப்ளி டேக் த டீல். திஸ் டைம் ஷுட் பி நோ டிஃப்ரெண்ட் பை. அதாவது இது ஒரு குட் டைம் ஃபார் பைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சேம் வாரன் பஃபட் சொல்ற மாதிரி பிளட் ஆன் ஸ்ட்ரீட் சேம் கான்செப்ட் தான். ஸோ 20% in a single day it's crashed from $92 to $75. It's a good time to buy அப்படின்னு அனலிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நைக்கி ஸ்டாக் 20% கிராஷ் ஆயிடுது. ஸோ இதோட மேஜர் இது என்ன சொல்றாங்க, அவங்களுடைய சிஇஓ என்ன சொல்றாங்க, ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சேமாக இருந்துச்சு. அவங்களுடைய சிஓ என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த ஃபைனான்ஷியல் இயர்ல வந்து மிட் சிங்கிள் டிஜிட் தான் இருக்கும். ஸோ லாங் டேர்ம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெர் இஸ் அ பாசிபிள் டு இன்க்ரீஸ் ஒரு அனலிஸ்டோட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா I assign a buy rating to Nike shares and said my target is $91. So up to $91 is a good buy அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ரீசனா பாத்தீங்கன்னா S&P கடந்த ஒரு 1 இயர்ல S&P பாத்தீங்கன்னா 15% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் நைக்கி வந்து 31% டவுன் ஆகுது. ஸோ பாத்தீங்கன்னா it was 31% down for the year from the beginning of the year. நைக்கி இஸ் த குளோபல் லீடர். அண்ட் ஒன் மோர் திங், இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் கிராஸ் மார்ஜின் expanded about 150 basis points to 44.7, while total selling and administrative expense fell 7% year on year to about 4.1 billion. அவங்களோட ஆப்ரேட்டிங் இன்கம் பார்த்தீங்கன்னா 1.7 billion and 39% year on year compared to 1.2 billion for the same period 1 year earlier. Net income report என்ன ஆகிக்குன்னா 1.5 billion up 45%. So year on பார்த்தீங்கன்னா net income 45% increase ஆகுது. So the result was very good, but அவங்களோட future guidance வந்து டவுனாக இருந்ததுனால தான் இது. So $6 லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா -2%, ரெவன்யூ 2% டிக்ளைன் ஆகுது. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 4% டிக்ளைன் ஆகுது. அண்ட் ஆப்ரேட்டிங் ஓவர்ஹெட் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 9% and effective tax rate. So net income பார்த்தீங்கன்னா $1,500 versus $1,031. So net income increase ஆகுது ஃபைனான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஏன்னா அகெயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஎஃப்ஓ தான் சொல்லிக்கிறாங்க, சிஎஃப்ஓ மேத்யூ சொல்லிக்கிறாங்க, there is a new fiscal year will likely be down mid single digit. So the future forecast வந்து அவங்க டவுன் சொன்னதுனால தான் அவங்களுடைய ப்ரைஸ் வந்து 20%, the stock price வந்து 20% in a single day is fall.
ஸோ இதோட ரேட்டிங்ஸ் PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 25.27. ஸோ திஸ் இஸ் த லோயஸ்ட் PE ரேஷியோ எவர். அண்ட் PE டு price to sale ratio பார்த்தீங்கன்னா 2.78, price to book ratio பார்த்தீங்கன்னா 10. this is the first time இதுதான் முதல் தடவை price to book ratio 10 below வந்துருக்குது, near 10. and return on asset பார்த்தீங்கன்னா 15.07 and return on equity 40.09 is a well return on equity. return on invested capital பார்த்தீங்கன்னா 22.52, gross margin 44.69%, operating margin பார்த்தீங்கன்னா 12.26 margin and net மார்ஜின் பார்த்தீங்கன்னா 11.90. ஸோ அவங்களோட சேல்ஸ் எந்தெந்த பிளேசஸில் இருக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கம்பேரிங் நார்த் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா $1,462, கம்பேரிங் டு லாஸ்ட் இயர் 5% இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் யூரோப், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா 2% இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் கிரேட்டர் சைனாவில் பார்த்தீங்கன்னா 4%. ஸோ அவங்களோட மேஜர் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து க்ரோத்தே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஷியா பசிபிக் லாட்டின் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 4%. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் கம்பேர் பண்ணும்போது இன் ஆல் பிளேசஸ் ஈவன் மேக்ரோ எக்கனாமிக் டவுன் ஆகும் போதும் எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருக்கும்போது அவங்களோட growth இருக்க தான் செய்யுது. ஸோ வென் எவ்ரி திங் இஸ் நார்மல், எப்போ வந்து எல்லா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எல்லாம் நார்மல் ஆகுதோ, பர்ச்சேஸ் பண்றதுக்கு இருக்கிறாங்களோ, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் குறையும் போது அவங்களுடைய சேல்ஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி இதுல இருந்து நமக்கு கிளியரா தெரியுது. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ், அஸ் ஷேர் ஹோல்டர் நமக்கு நைக்கி என்ன கொடுக்குதுன்னா அவங்களோட டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஃபோர்த் குவார்டர் கம்பெனி ரிட்டர்ன் அப்ராக்சிமேட்லி 1.6 பில்லியன் டு ஷேர் ஹோல்டர், 1.6 பில்லியன் டு ஷேர் ஹோல்டர் கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் ஆஃப் 2.2%. ஸோ இயர் ஆன் பார்த்தீங்கன்னா 8% இன்க்ரீஸ் ஃப்ரம் த இன்க்ரீஸ்ட் டிவிடெண்ட். ஸோ வி ஆர் மேனேஜிங் எ ப்ராடக்ட் சைக்கிள் டிரான்சிஷன் வித் காம்ப்ளெக்சிட்டி, இம்ப்ளிமெண்ட் ஷிஃப்டிங் சேனல் மிக்ஸ் டைனமிக்ஸ். ஸோ அவங்களுடைய லோயர் க்ரோத்துக்கு என்ன காரணம் கொடுத்துருக்காங்கன்னா லோயர் நைக் டிஜிட்டல் க்ரோத், எஸ்பெஷலி த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் இயர் டியூ டு லோவர் டிராஃபிக் ஆன் ஃபியூவர் லான்ச்சஸ் அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேக்ரோ அன்சர்டனிட்டி கொடுத்துருக்காங்க, எஸ்பெஷலி இன் கிரேட்டர் சைனா. ஸோ தி சைனால தான் அவங்க வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்லின் ஹோல்சேலும் அவங்களுடைய ஹோல்சேலும் குறைஞ்சிருக்குது. ஸோ அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ financial year 25ல likely fall somewhere between. so the operating income வந்து 5.2 and 5.4 are reduce ஆகணும்னு சொல்லிக்கிறாங்க. Nike PE ratio is trading nearly closely in line with broader of 22x. so currently வந்து PE வந்து 22. Nike is positioned to remain a winner in sportswear. so Nike is the one of the famous brand. So Apple, Microsoft, Amazon, Google, Samsung, Toyota, Mercedes-Benz, Coca-Cola, Nike, BMW. so Nike global marketplaceல Nike வந்து 9th placeல இருக்குது as a famous brand. so top 10ல இருக்கிற ஒரே ஒரு ஸ்போர்ட்ஸ் வியர், யூ மீன் ஸ்போர்ட்ஸ் வியர் ஆர் ஃபுட் வியர் கம்பெனி பார்த்தீங்கன்னா Nike only. ஸோ இன்வெஸ்டர் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைக்கி வந்து ஷேர் வந்து இனிஷியலி சைட் இட்ஸ் 20% டிஸ்கவுண்ட் ஃப்ரம் த இன் அ சிங்கிள் டே வந்து 20% ஃபால் ஆகுது. ஸோ இட்ஸ் 20% டிஸ்கவுண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மிஸ்டர் மார்க்கெட் offers a top 10 global brand for 20% discount. You should probably take the deal. This time should be no different based on a valuation anchored on a residual earning model. I assign a buy rating to Nike shares and set my target at $91 அப்படின்னு ஒரு அனலைஸ்ட் வந்து சீக்கிங் அல்ஃபா அப்படின்னு ஒரு வெப்சைட்ல இந்த ஒரு சம்மரி கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை, நான் படிச்சதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்க வந்து இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய ஓன் ரிஸ்க். நீங்க வந்து இதை ஒரு நல்லா ஸ்டடி பண்ணிட்டு ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்.